வணக்கம் மகளே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி பொங்கல் அதுவுமா இந்த வீடியோ வரும்னு பார்த்தோம்னா லேட் ஆகிடுச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மாவில் பிடிச்ச நல்ல பாறை மீனுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் கொழுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த மீனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப தவிர்த்துருங்க. நல்லா கடல் மீனாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, நாங்கள் மீன் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். இந்த மீன் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாறை மீன், அது வந்து இது கம்மாவில் வளர்க்குறக்கூடிய மீன். நிறையா இதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் மீன் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. போய் பார்த்தா 1 கிலோ மீன் ரூ. 200 சொல்லியிருந்தாங்க. ரேட்டெலாம் ஏறி போச்சுங்க. நீங்கள் மாட்டுத்தாவணியில் போய் வாங்கினீங்கன்னா ரூ. 100 ரூ. 120 தாங்க சொல்லுவாங்க. இங்கே ஊரில் வந்து கொண்டு வந்து விற்கிறனால ரூ. 200 விற்கிறாங்க 1 கிலோ. நாங்கள் 2 கிலோ வாங்கியிருந்தோங்க. செம்மையாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த அண்ணன். இந்த மீனை வச்சு நம்ம கொண்டு போயிட்டு எப்படி பாறை மீன் குழம்பையும் நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோங்க. வீடியோ காணொலிகளை ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்த்துட்டு நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு ஒரு 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீன் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி பார்த்துன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக மீனை வந்து வாங்கிட்டு வந்துச்சுங்க. என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து நல்லா மீனை நல்லா கழுவுன்னு சொன்னால் மீனில் இருக்க சத்தை பூரா எடுக்கிற அளவுக்கு என் ஒய்ஃபு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி மீனை வந்து கருப்பாக இருக்கிற மீனை நல்லா வெள்ளையாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மீன் கழுவுறதே பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 hour ஆயிடுச்சுங்க. இந்த மீனை இவங்க அந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்க. அப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணுறதே பாருங்கள் எவ்வளோ நேரம் பாருங்கள். இருக்கிற அவனே பாதி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டான். இங்கே கொண்டு வந்து கொடுத்தோம்னா இந்த அம்மா வந்து க்ளீன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கு வாங்கின மீனை 11:30 வரைக்கும் க்ளீன் பண்ணுறாங்கங்க. கடைசியில் ஒரு வழியாக என் ஒய்ஃப் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெள்ளையாக பல் விளக்குன மாதிரி இருக்குங்க. மீன் சூப்பராக இருக்குங்க. இதை போட்டு நல்லா குழம்பு வைக்கிற வரைக்கும் அந்த சட்டி இந்த சட்டின்னு போட்டு மாற்றி என் ஒய்ஃபு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. நீ அப்படி போட்டு தேவையான அளவு மசாலா போட்டு நல்லா தடவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. மிச்சத்தை வந்து வால் மண்டையெல்லாம் வந்து நல்லா குழம்பு வைக்க போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க நீங்களும் வீடியோக்குள்ளே பாருங்கள். நான் பிடிச்ச அளவுக்கு நீங்களும் ருசித்து பாருங்கள். ஒரு வழியாக நல்லா 2 மீனை வந்து நல்லா பிரித்து எடுத்துட்டேங்க. நல்லா மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான மசாலா போட்டு வீட்டு மசாலா இது நாங்களே ரெடி பண்ணது. அழகாக அந்த மீன் துண்டத்தில் வந்து நல்லா மீனை வந்து நல்லா மேக்கப் பண்ணுற மாதிரி மசாலா போட்டு நல்லா தடவிட்டாங்க என் ஒய்ஃபு. சூப்பராக பண்ணிட்டாங்க. நீ அப்படியே அடித்து நல்லா பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு இது சூப்பராக இருக்குங்க. நல்லா வெடிக்கும், டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் பார்த்து பண்ணுங்க மக்களே. புதுசாக பார்த்துட்டு நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்குற சின்ன டவுட்லாம் நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கம்பா மீனை வாங்கி சாப்பிட்றது. ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பார்க்கலாம், ஈஸியாக சின்னக்கூடியது. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கம்பா மீனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. யாரும் வாங்காதீங்க அதிகமாக. என்றைக்கா ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, டெய்லி வாங்கி சாப்பிடாதீங்க. நீங்கள் வந்து கடல் மீன் தாங்க பெஸ்ட்டு. கடல் மீன் வாங்கி சாப்பிடுங்க. நான் மீன் கிடைக்காத பட்சத்தில் இந்த கம்பா மீன் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் கம்பா மீனில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கடல் மீன் வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா பீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சலாம் தாங்க. பா மீன் ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. நீ அடுத்து வந்து
நல்லா அந்த பாறை மீனை வந்து எப்படி மீன் வச்சு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த காணொளி நெக்ஸ்ட்டு இந்த பொரிச்ச மீன் போக இந்த குழம்பு மீன் வைக்க போகிறோங்க. குழம்பு மீனுக்கு நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இது எங்கள் வீட்டு டேஸ்ட்டில் வந்து பண்ண போகிறோங்க. நல்லா மசாலா வீட்டு மசாலா போட்டு நல்லா புளிக்கரைசலை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிட்டு வீட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா போட்டு ரெடி பண்ண போகிறோங்க. சூப்பராக பாருங்கள், இந்த காளானியை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எத்தனை நாளைக்கு அந்த பொரிச்ச கறியுமா ஆட்டுக்கறியும் சாப்பிட்டு போர் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கம்மாவில் பிடிச்ச மீனை வந்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த கொழுப்போடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாதீங்க, எப்போயோ மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி செம்மையாக வந்திருக்குங்க மீனும் அந்த மீன் குழம்பும் சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி நல்லா 3 மீனை வச்சு நல்லா சாப்பிட்டா தாங்க சூப்பர் சுவையாக இருக்கும். இன்றைக்கி பொங்கல் முடிஞ்சோடனே இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நல்லா வீட்டில் வந்து நல்லா கறி மீன் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி, எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும், எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்காதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறேன், நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுங்க மக்களை. செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க மீன், பொரிச்ச மீன் இன்றைக்கி செம்மையாக போட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம். கூடவே வந்து மீன் குழம்பு இருக்குது, நல்ல கம்மாவில் பிடிச்ச நல்ல பாறை மீன் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி சாப்பாடை போட்டு நல்லா குழம்பு ஊற்றி சூப்பராக சாப்பிட போகிறோங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.